சாமி ராதா போன் பண்ண என்னவா வீடியோ கால் யாரும் பார்த்து போட்டுருவாங்க கோயந்திரா போறபோக்க நாயா கோயந்த ஆம்பளை பையனை சேர்த்து லிங்க வேற கட்டி வச்சுக்கிறோம்னா கருப்பு லிங்க அது பாரு பதினாயிரம் வயசு புள்ள நீங்க சாமி பசுபதியே நான் ஒரே ஒரு பொண்டாட்டி நான் பத்தினி பார்வதா நாதா இப்ப இருக்க இந்த ஆடைகளை உன்னை பார்க்கும் பொழுது அழகாக இருக்கிறது. ஆமா நாதா அநேக கோடி சித்திரைக்கு நம்ம ஸ்கிரிப்டின் சுவாமி அப்படியா என் பாதமத தான் பாணி உலகத்தை உன் பாதத்தை நான் பறிந்ததால் என்று போல் என்று சுகசேமத்துடன் வாழ்ந்திருக்கின்ற சாமி போற பயணம் எங்கே எனக்கும் கணவன் மனைவி என்று உலகத்தில் இருந்தால் ஒரு கணவனுக்கும் சந்தேகம் இருக்கக்கூடாது, மனைவிக்கு சந்தேகத்தை தீர்த்து விட்டால் தான் கணவனுக்கு மனைவிக்கும் உடல் உறவு கொண்டாடும், குடும்பத்தில் ஒற்றுமையாக வாழ முடியும். சந்தோஷம் என்பது இப்பதான் தெரியும். ஒருவேளை நான் எங்கன போயிருந்தோம் உன் மனசுல சந்தேகம் இருந்து நீ எங்கன போயிருக்கிறது என் மனசுல சந்தேகம் இருந்தா குடும்பத்துல ஈடு யாராவது லட்சுமி வந்து வீட்டு கலாச்சாரம் பழிச்சு அடிப்பேன். நான் ஏன் உன் மனசை தேவைப்படுறேன்? இந்த ஊனிக்கு எடுக்கு என்ன நான் ஏன் உன் மனசை தேவைப்படுறேன்?
ஸ்கூட்டர்ல இட்டு அது கூட நான் சந்தேகப்பட மாட்டேன். அதுக்கு வந்து கொச்சி அரிசிட்டு எரிச்சுக்கிட்டு பயமா ஒண்ணுமே நடக்கல மாறி. நீ படியளக்க போறன்னு சொல்றீங்க. யார் வீட்டுல படி இல்லாதுக்குது, யார் வீட்டுல சோறு இல்லாதுக்குது, யார் வீட்டுல அரிசி இல்லாது, இதெல்லாம் மாவுறக்காத சாமி கூட போய் சொன்னாங்க. நாட்டுல எங்க மக்கள் போய் சொல்றாங்க. என்ன கூட கூப்பிட்டு கொண்டிருக்கீங்களா? எங்க சத்த ஜீவராசிகளுக்கு நான் படியளக்க விட்டு மாத்து போட்டு போட்டாங்க. சாமி, ஒரு நிபந்தனம் என்பது என்ன நிபந்தனை? உலகத்தில் தெய்வமாக நீ பிறந்து சொல்லியா காணியா? நாங்க வீட்டுக்கு கொண்டாடி பேசிருக்கோம். நான் எங்க அக்காவும் தம்பி பேசிருக்கோம். உலகத்திலே ஆமா சாமி பகலிலே வரக்கூடியவன் யாரு, இரவிலே வரக்கூடியவன் யாரு? அப்படி பகலிலே வரக்கூடியவன் சூரியன், ராத்திரிலே வரக்கூடியவன் அந்த சந்திரன். சாமி, அந்த சந்திரனா சூரியனா சூரியனும் இரவிலேயே வரக்கூடிய சந்திரனும், சந்திரனும் சூரியனும் யாரு? அப்படியா? அம்மா வீட்டுல கத்துனா உன்னோட அம்மாட்டே மேலேயுமா கச்சம் போய் கொண்டு அந்த சந்திரனும் சூரியனும் எப்படி கேள்வி கேட்ட பதில் சொல்லி சந்திர சூரன் நீதான், நீ எப்படி இருந்தவன கேட்கறேன். அதான் கேட்டாக்க நானே தானக்க நீ உலக தெரியாது என்னது மொத்தமான கதை. அதனால தண்ணில கூட நில ஒரு பக்கம் இருக்குது, சூரியன் ஒரு பக்கம் இருக்குது. கரெக்டு தான். அது எப்படி வச்சுப்பாங்களே சாப்பிட்டாகணும் நல்லா எங்க அம்மா சாட்சி வாங்குறேன் போட்டு கை கொண்டு வலத கண்ணு என்றால் சோத்து கண்ணாகப்பட்டது சூரியனும், சூரியனும் இடத கையான பீச கை பக்கம் இருக்கக்கூடாது சந்திரனும். ஆமா, இரவானால் சோத்து கண்ணை மூடணும், பகலானால் பீச கண்ணை மூடணும். இப்படி ரெண்டு கண்ணை மூடினால்தான் அமாவாசை இருள். என்னது ரெண்டு கண்ணை தந்துடுமா? முழு கண்ணை திறப்பது. நல்லா கேட்கற கேள்வி பதில் சொல்லு. அப்படி அந்த 5 கொண்டவங்க ஒரே மாதிரி இருக்கணும். 5 எழுத்துக்கேற்ற அச்சரமாக எழுத்து கூட்டி வர வேண்டும். எழுத்து கூடி வருவது 5 டூ. என்னது 5 டூ? 5 டூ கொண்டவர். 5 டூ கொண்டவங்க யாரு யாரு? சரவண பொழிகை என்று 6 எழுத்து உண்டு. ஆமா, ஆனால் உனக்கு 5 எழுத்து உண்டு.
ஒரு எழுத்து அதிகமா தான் இருக்கிற நம்ம இவருக்கு பிறந்த ஒரு இரண்டாவது மகனுக்கு 5 டூ என்பது என்ன? அந்த டூ கொண்டாவானோ சொல்லுங்க. 5 டூ என்றால் என்னவென்று இருக்கிறான். என்ன சொன்னதா? தெரியுமா? முதல் டூ காண்டு, இரண்டாவது டூ மாண்டு, மூணாவது டூ பேண்டு. அதோ காலை மாறி ஒண்ணு அப்படி அதோ நான் இருப்பதோ சுடுகாடு. எத்தனாச்சா? 2. அப்படி அப்படி பத்மா சூரனுக்கு வழிந்து நான் ஓடியதோ திருவள்ளங்காடு. அப்படி என்று சொல்லக்கூடிய 5 டூக்கு சொந்தக்காரன் நாடி. திரு ஓடு ஏறியது காலை மாடு. 5 டூ என்பது ஆமா ஏறியது காளை மாடு, எடுத்தது திருவோடு, அமர்ந்தது சுடுகாடு, நீ இருப்பதோ கைலையா நாடு, ஓடி ஒளிந்தது ஐவேலங்காடு. சொல்லு. மன்னா இறந்தாள் இருக்கட்டும். ஆனால் அங்க வெட்ட துறக்க மரம் துளக்காத மரமானது என்ன மரம்? அப்படி வெட்டி எறிந்தால் துளக்காவது மரமாகப்பட்டது. சரி, இந்த ஈச மரமும் பனைமரமும் தென்னை மரமும் வெட்டி எரிந்து விட்டால் துளக்க கூடாத காரணம் என்ன? சரி, இறந்த ஆளை இறக்கட்டும். ஆமா மன்னா எங்க போற? நான் படியலக்க போக வேண்டும். சாமி மன்னா நீ படியலக்க போறன்னா ஆமா அங்க ஆணும் பெண்ணும் சேரப்பட்டு எத்தனையோ பட்சிகள் உண்டு. மனசனா பிறந்தாலும் எறும்பா பிறந்தாலும் எறும்பு 8000 கோடி ஜீவராசிகள் உண்டு. ஒரு ஆண் பிறவி ஒண்ணு இருக்கும், பெண் பிறவி ஒண்ணு இருக்கும். ஆம்பளை உருவம் வேற, பெண் உருவம் வேற. ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னாக சேர்ந்தாதான் ஒரு கருவானது உருவாகும். ஆனா ஆணும் பெண்ணும் சேராதே குழந்தை பெத்து நாட்டில் அதுக்கென்று ஒரு இனமானது பிரிவினை ஆகும். அது என்ன ஜாதி பண்ண கேட்டு சொல்லு.